சென்னை ஆலந்தூரில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். புதிதாக இட்டு கட்டி சொல்றவைகள் அல்ல. இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கமான ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொறுப்புக்கு கொண்டுவரலாம் என்னென்ன அந்த நாட்டிற்கு தேவை என்று தேர்தல் நேரங்களில் சொன்னதோ அவைகளையெல்லாம் ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி காட்டிய பெருமைக்குரிய ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம். அது விளையாடுறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வர இருக்கின்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு கை பார்க்கத்தான் போகிறோம் என்று யாராவது பாரதற்றுவார்கள். அவர்கள் பாரதற்றுவதற்கு முன்பு அவர்கள் தட்டி பார்க்க வேண்டியது மக்களுடைய நெஞ்சங்களை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த சில ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் படுகின்ற வேதனை கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள், நகரப்புறத்தில் இருக்கின்ற மக்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மற்றுள்ள ஏழை வாழைகள் இவர்களெல்லாம் படுகின்றார்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு எந்த அனுபவம் என்ன என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டில் நடைபெறுகின்ற அரசு அந்த மக்களை காப்பாற்றுகின்ற, மக்களை பாதுகாக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். இங்கே உள்ள அரசு மக்களை பாதுகாக்கவும் இல்லை, மக்கள் பட்டினி உணவு சூழ்நிலையில் அவர்களை பாதுகாக்கவும் இல்லை. அந்த வகையில் நடக்கின்ற இந்த அரசை குறை கூறாமலோ, இந்த அரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நாம் உறுதி நிறுத்திக் கொள்ளாமலோ இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்கிறோம். கழகத்தினுடைய ஆட்சி சில பல ஆண்டுகள் தமிழகத்திலே நடைபெற்றது. அந்த காலத்திலே தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைபெற்ற அந்த காலத்திலே தான் இங்கே பேசிய நம்முடைய தம்பி ஸ்டாலின் குறிப்பிட்டதை போல இந்தியாவில் ஏன் உலகத்திலே உள்ள நாடுகளிலே இல்லாத அளவிற்கு ஒரு நூலகம் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரால் உருவாக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவு நூலகம் என்று அமைக்கப்பட்டது. அந்த நூலகத்தினுடைய கதி என்ன? இன்றைக்கு ஒரு நாட்டில் சராசரி மனிதர் கல்வி அறிவு பெற்றவராக திகழ்கிறால் அவர் நூலகங்களுக்கு சென்று நூலகங்களை புரட்டி பார்த்து, நூல்களை படித்து பார்த்து அதனுடைய பயனை பெற வேண்டியது ஒரு நூலகம் செய்ய வேண்டிய கடமை, ஆற்ற வேண்டிய தொண்டு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அதிமுக ஆட்சியிலே இருக்கின்ற எந்த ஒரு நூலகமாவது உருப்படியாக நல்ல காரியங்களை செய்ய பயன்படுகிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கின்ற நூலகத்தையும் அழித்துவிட்டு அது யார் பெயரே அவர்கள் தான்
அண்ணா பெயரால் இருந்தார் என்ன, பெரியார் பெயரால் இருந்தார் என்ன, அம்பேத்கர் பெயரால் இருந்தார் என்ன, எந்த நூலகமானாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பயனற்ற வகையிலே ஆக்கித்தான் எங்களுக்கு பழக்கம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொன்னார் மெட்ரோ ரயில் திட்டம் நாங்கள் கண்டுபிடித்தது என்று அம்மையார் அவர்கள் சொன்னதாக பத்திரிகையிலே பிடித்திருக்கிறோம் அல்லது பத்திரிகைக்காரர்கள் எழுதியோ வெளிப்படுத்தப்பட்ட அந்த திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு சொந்தமானதா அந்த பெருமை அல்லது அதிமுக ஆட்சிக்கு இந்த பெருமை சொந்தமானதா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற செயல்படுகின்ற அந்த மக்களை கேட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் அது மக்களுக்கு உள்ளபடியே பயன்படுவேலாம், அவர்களுக்கு செலவு குறைந்து அந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வார்களேதான். அதற்காக நன்றி பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும், எவர் இந்த நன்றிக்கு உரியவர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் யார் யாரோ ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். என்னுடைய அலுவலர் எம்ஜிஆர் வரை ஆட்சி நடத்தியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 20 கொடுப்பவர்கள் அந்த பிறகும் கூட பல கட்சிகளுடைய ஆட்சிகளில் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் ஒன்றை மாற்றம் சொல்லுகின்றேன், எந்த ஆட்சியிலும் எந்த அரசாங்கமும் செய்யாத விபரீதமான காரியங்களை செய்வதனை நல்லவர்களாக சாமர்த்தியம் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதனையான சிவகங்கையை பார்த்தால் அம்மாவனுடைய பிறகுக்காக போஸ்டர் இட்டாக எந்த சோதனை இருக்காது. அப்படிப்பட்ட அம்மா எந்த குழந்தையை காப்பாற்றினார், எந்த மக்களை காப்பாற்றி விடுகிறார், எந்த மக்களை காப்பாற்றி விடுகிறார். அந்த அம்மாவை நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்வதற்கு காரணம், தயவு செய்து ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், அதில் ஒரு பெண்பால் முதலமைச்சர் ரகசியமானவராக அவர் பகிரங்கமானவராக இருக்க வேண்டும், வெளிப்படையாளராக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லை, நிச்சயமாக இல்லை, சத்தியமாக இல்லை. அதை மிகுந்த துயரத்தோடு வேதனையோடு சொல்லுகிறேன். முதலமைச்சரே இல்லாத ஒரு நாடு, ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான். முதலமைச்சருக்கு இங்கே வேலையே இல்லை. காரணம், வேலை செய்ய அவருக்கு உடல்நலம் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தால்தான் எந்த நிகழ்ச்சியும் முதலமைச்சர் பெயரால் அறிவிக்கப்படும் இந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை.